எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா 2008 அப்புறம் 2009 ஒரு சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் வார் மூவியாக வெளிவந்த ரெட் கிளிஃப் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் 2 பாகங்களாக வெளிவந்தது. இதோட டோட்டல் ரன் டைம் பார்த்தீங்கன்னா 4.25 மணி நேரம். அதை பிரிட்டிஷ் ஃபிலிம் போர்டு என்ன பண்ணுறாங்கன்னா படத்தோட கதைக்கு ரொம்ப முக்கியமான சீன்ஸை மட்டும் வச்சு ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட டோட்டல் ரன் டைம் வந்து 2.5 மணி நேரம். கிட்டத்தட்ட பாதியாக இந்த படத்தை குறைச்சி அதோட சுவை மட்டும் மாறாமல் நமக்கு அதே படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த எடிட்டட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு தமிழிலே அவைலபிளாக இருக்குது. இல்லைப்பா எனக்கு இந்த எடிட்டட் வெர்ஷன்லாம் வேணாம், நான் வந்து 2 பார்ட்டுமே ஃபுல்லாக பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து இங்கிலீஷில் தான் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க்கையும் இந்த தமிழில் இருக்க இந்த லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். யார் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ பாருங்கள். இந்த படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி இல்லையா அப்படின்னா இது உண்மையாக நடந்த சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கொஞ்சோண்டு அந்த தீம் மட்டும்தான் உண்மை. மற்றபடி படம் வந்து முழுசாகவே உண்மை கிடையாது. சைனா வரலாற்றில் முக்கிய அங்கம் வகித்த ரெட் கிளிஃப் அப்படிங்கிற வார மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் தான். முழுசாக கிடையாது. 3 நாடுங்க சண்டை போட்ட ஒரு வார். ரொம்ப சின்ன படை எப்படி மிகப்பெரிய படையை எதிர்த்து போராடி வெற்றி பெறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தில் சொல்ல வந்திருக்க கருத்து. இந்த படத்தை நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட உட்காந்து பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு சீன் இருக்கும் படத்தில், அதை மட்டும் நீங்கள் முன்னாடியே பார்த்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் மூவியாக இருக்கும். இந்த படம் உங்களுக்கு தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படத்தோட எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். படத்தோட ஹீரோ தெற்கு மலைப்பகுதியில் இருக்க நாட்டோட தளபதி, நம்ம ஹீரோவோட நாட்டோட ராஜா சுதாங்கன். இந்த ராஜாவோட நட்புறவில் இருக்க பக்கத்து நாட்டு ராஜா சத்யவர்மன் அண்ட் இந்த பக்கத்து நாட்டு ராஜாவோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜெயதேவ். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னா என்னென்னா இவங்கெல்லாம் வந்து இறங்கி சண்டைலாம் போட மாட்டாங்க, ஒரு வியூகம் வந்து ஒரு கொடுப்பாங்க, இப்படி போய் பண்ணுங்கள் இப்படி போய் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து இந்த ஜெயதேவ். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட ஒய்ஃப் தான். ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட படைத்தளபதி தான் நம்ம படத்தோட வில்லன் சாகித்யன். ஸோ இவங்க எல்லாம் தான் படத்தோட ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ். நாம் படத்துக்குள்ளே போகலாம். ஒரு வாய்ஸ் ஓவரோட படம் ஆரம்பிக்குது. கிமு 2008ஆம் வருடம் சைனாவில் ஒரு பெரிய சாம்ராஜ்யம்னா அது அஸ்த சாம்ராஜ்யம் தான். சில நாட்களுக்கு முன்னாடி தான் பல போர்களை சந்தித்த இந்த சாம்ராஜ்யம் பல உயிர்களை பலிவாங்கி சைனாவில் பல இடங்களை கைப்பற்றி இருக்கு. அதுக்கு காரணம் இந்த நாட்டோட தளபதி நம்ம படத்தோட வில்லன் சாகித்யன் தான். வில்லனை கண்டா அந்த நாட்டோட மன்னருக்கே அள்ளிவிடும், அந்த அளவுக்கு மோசமானவன். இப்போ வில்லன் சாகித்யனை போயிட்டு தன்னோட மன்னர் சந்திக்கிறான். எதுக்குன்னா மேலும் 2 குறுநில மன்னர்கள் மேலே போர் தொடுக்கணும்னு. அதுக்கு மன்னர் வேணாண்டா கண்ணா, இப்போ தானே ஒரு போர் முடிஞ்சுது, அதுக்குள்ளே என்ன மறுபடியும் போருன்னு கேட்க நம்ம வில்லன் காண்டாயிடுறாப்புல. என்ன மண்ணா பல்ஸ்லாம் வந்துட்டியா நீ, உனக்கு எதிராக சண்டை போட வந்தவங்களை பார்த்து நீ போய் ஒளிஞ்சியே, அப்போ நான் தானே உன்னை வந்து காப்பாற்றினேன், இப்போ போர் செய்யணும்னு சொல்கிறேன் வேணாங்கிற, என்ன பழசெல்லாம் மறந்துட்டியா நீ, இப்போ பர்மிஷன் தருவியா தரமாட்டியா அப்படின்னு நம்ம மன்னரையே பார்த்து எதிர்த்து பேசுகிறாப்புல. மன்னர் ஆத்தாடி ரொம்ப கவக்காரனாக இருக்கானே, தம்பி நான் விளையாட்டுக்கு தான்ப்பா பேசினேன், நான் சீரியஸாலாம் ஒன்றும் பேசலை, நீ தாராளமாக போய் செய்யலாம், பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. நம்ம வில்லன் தன்னோட படைகளை எல்லாத்தையும் திரட்டிட்டு 2 மன்னர்களில் ஒரு மன்னரான சத்யவர்மனை அட்டாக் பண்ண போகிறான். போயிட்டு அந்த நாட்டுக்குள்ளே புகுந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணுறான். இதை பற்றி முன்னாடியே தெரிஞ்சுக்கிற அந்த நாட்டோட மன்னர் சத்யவர்மன் தன்னோட நாட்டு மக்களை பின்பக்கமாக தப்பிக்க வைக்கிறாரு. கூடவே அந்த நாட்டோட படை தளபதி எங்கள் வில்லனுக்கு இந்த விஷயமும் தெரிஞ்சு இங்கே வந்து அட்டாக் பண்ணிடுவானு சொல்லிட்டு தன்கிட்ட இருக்க கொஞ்சம் படைகளை வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கான். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த நாட்டோட ராணி வந்து ஊருக்குள்ளே தான் இருக்காங்க. வில்லனோட ஆட்கள் அவங்கள துரத்திட்டு இருக்காங்க. அவங்க கையில் தான் இந்த நாட்டோட இளவரசரும் இருக்கார். அவரை காப்பாற்ற அவங்களும் அந்த நாட்டு மக்களும் போராடிட்டு இருக்காங்க. இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஒருத்தன் என்னடான்னா அமைதியாக தரையில் காதை வச்சு எதையோ கேட்டுட்டு இருக்கான். யாருப்பா நீனா, இவர் தான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, மூளையை யூஸ் பண்ணுறவர். அவர் அந்த தரையில் காதை வச்சியே எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ பேர் படம் வந்துட்டு இருக்கு, எந்த சைட்லேருந்துலாம் வராங்க, நம்மளால் அவங்கள தாக்கு பிடிக்க முடியுமான்னு எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டே இந்த நாட்டோட தளபதி காங்கேயன் கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரிப்பா அவங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, நம்மளால் அவங்கள கட்டுப்படுத்த முடியாது, எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றணும், அவங்க 4 பக்கமும் நம்மளை அட்டாக் பண்ண ரெடியாக இருக்காங்கன்னு நம்ம சூரிய ஒளியை வச்சு அவங்கள கொஞ்சம் நேரம் தாமதப்படுத்தலாம், நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆளுங்க வேணும், நான் போய் ராஜா கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போகிறாரு. ராஜா இல்லைப்பா வயசானவங்கெல்லாம் பத்திரமா நம்ம கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கு, அதுக்கு கொஞ்சம் வீரர்கள் நமக்கு வேணும், நான் இங்கே இருக்கிற ஆளையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா அப்புறம் இவங்கெல்லாம் ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் எல்லாருமே மாட்டிக்க வேண்டியதுதான் சொல்கிறார். இங்கே வில்லன் தன்னோட முதல் கையை நகர்த்துறான். முன்னாடி இருக்க வீரர்களை சண்டை போட அனுப்புகிறான். அப்போ நம்ம தளபதி காங்கேயன் என்ன பண்ணுறாருன்னா முன்னாடி வரிசையில் நிற்கிற வீரர்கள்கிட்ட தங்க முலாம் பூசின தற்காப்பு கேடைங்களை கொடுக்குறாரு. அதை வச்சு சூரிய வழியை அதில் பட்டதும் ரிஃப்ளெக்ட் ஆகி எதில் வரவங்க கண் கூசும், அதை வச்சு நம்ம அவங்கள தாமதப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாரு. வீரர்களும் அதே மாதிரி பண்ணுறாங்க. இப்போ இவங்க பண்ண உடனே எதிரில் வர அந்த வில்லனோட ஆட்களுக்கு வந்து கண்ணு தெரியாமல் போகுது.
இப்போ இதை பயன்படுத்தி எல்லாம் வில்லனோட ஆட்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் நாட்டுக்குள்ளே வில்லனோட ஆட்கள் ராணியையும் அவங்க குழந்தையும் கொல்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த நாட்டோட சின்ன தளபதி ராணியையும் குழந்தையும் காப்பாற்ற போராடுறாரு. ஆனால் ராணி இறந்துடுறாங்க. சின்ன தளபதி அந்த குழந்தையை மட்டும் கஷ்டப்பட்டு காப்பாற்றி கொண்டு வந்தால் இங்கே ஒரு பயங்கரமான போர் நடந்துட்டுருக்கு. எல்லாம் கவனிக்கிற நம்ம மூலக்கார ஜெயதேவ் இது வேலைக்காவது, இப்படியே விட்டால் வில்லன் எல்லாரையும் கொண்டுடுவான், அதெல்லாம் நம்ம எல்லாம் பின்வாங்குங்க, நம்ம இங்கேருந்து ஓடிடலாம்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்றாரு. எல்லாரும் திரும்பி வராங்க. வில்லன் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் வந்து ரிட்டர்ன் போயிட்டாங்க, நம்ம கிட்ட தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் போகுது. வில்லன் விடுங்கடா, ஓடட்டும், எல்லாம் கடைசியில் என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காப்புல. இப்போ எல்லாரும் போய் ஒரு சேஃபான இடத்துல தலைமுறை ஆகிறாங்க. இந்த நாட்டோட சின்ன தளபதி நாட்டோட ராஜா சூரியவர்மன் கிட்ட ராஜா இந்த மாதிரி ராணி இறந்துட்டாங்க, என்னால் குழந்தைய மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சுதுன்னு சொல்கிறாரு. ராஜா விடுப்பா குழந்தையாவது காப்பாற்றினேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாப்புல. எல்லாம் போய் ஒரு இடத்துல தஞ்சம் அடைஞ்சதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வில்லன் பெரிய படை பலத்தை வச்சு நம்மளை அட்டாக் பண்ணி வின் பண்ணலான்னு பார்க்குறான். இந்த தடவை நான் தோத்துட்டேன், ஆனால் அடுத்த தடவை நான் தோக்க மாட்டேன், என் உயிர் இருக்க வரைக்கும் மக்களுக்காக போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறாரு. அப்போ நம்ம மூலக்காரர் ராஜா கோச்சிக்கலன்னா நான் வந்து ஒரு யோசனை சொல்கிறேன், நம்ம பக்கத்து நாட்டுக்காரர் இருக்கார ராஜா சுதாங்கன் கிட்ட நம்ம போய் வந்து இந்த மாதிரி வில்லனை எதிர்க்க உதவி கேட்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கூட இருக்கவங்கலாம் அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்னு சொல்கிறாங்க. அப்போ மூலக்காரர் இல்லைங்க, அவன் சின்ன பையன் தான், ஆனால் தெற்கு பகுதியை ரொம்ப நாளாக ஆட்சி செய்கிறான், நிச்சயமாக அவன் நமக்கு உதவி செய்வான், அது மட்டும் இல்லாமல் வில்லனோட அடுத்த டார்கெட் அந்த நாடாக தான் இருக்கும், நாம் 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் நம்மளை நிச்சயம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் இங்கே வில்லன் சைனா மேப்பை எடுத்து வச்சு நாம் அட்டாக் பண்ண ராஜா சத்தியவர்மன் நதியை கடந்து அந்த பக்கம் போய் ஒருவேளை பக்கத்து நாடான தெற்கு நாட்டோட ராஜா சுதாகன் கிட்ட உதவி கேட்டானா இது காரணமாக வச்சே நம்ம அவன் மேலே போர் தொடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அடுத்த இலக்கு அந்த நாடு தான். ஆனால் இதில் என்ன விஷயம்னா, நாம் இப்போ ஒருத்தனை அட்டாக் பண்ணோம்ல சத்தியவர்மன், அவன் வந்து ஒரு முடிவை சீக்கிரமாக கரெக்டாக டக்குன்னு எடுத்துருவான். ஆனால் இந்த பக்கத்து நாட்டுக்காரர் இருக்கான் பார்த்தியா சுதாகன் சின்ன பையன், அவன் எந்த ஒரு விஷயத்தையுமே டக்குன்னு முடிவு பண்ண மாட்டான், ரொம்ப டைம் எடுப்பான். இந்த 2 பேரும் கூட்டணி சேர்ந்தா நாம தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி ஒரே சிரிப்பு தான் வில்லனுக்கு. சரி, யாருப்பா அந்த சுதாங்கன், எல்லாம் சின்ன பையன் சொல்கிறாங்களேன்னா இதோ இவர் தான். மக்களவையில் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம மூலக்காரரும் வந்திருக்காரு. நம்ம சின்ன ராஜா சுதாங்கன் கிட்ட போர்ஸையே டீல் பேசலான்னு. சின்ன ராஜா சுதாங்கன் நம்ம மூலக்காரர்கிட்ட என்னப்பா வில்லன் கிட்ட தோத்துட்டீங்களாமேன்னு கேட்க, மூலக்காரர் ஆமாங்க ஐயா, நம்ம ராஜா வந்து மக்களோட உயிர் தான் ரொம்ப முக்கியன்றதுக்காக தான் இந்த போரில் பின் வாங்கிட்டாரு, அது மட்டும் இல்லாமல் வில்லன் கிட்ட ஒரு பெரிய தரைப்படையும் 8 லட்சம் பேர் கொண்ட கப்பற்படையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அவையில் இருக்கவங்களாம் என்னது 8 லட்சமா, ராஜா இவன் கூப்பிட்றான்னு போர்க்கிற போயிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மூலக்காரர் வில்லனோட எய்ம் வந்து எங்களை அட்டாக் பண்ணுறது கிடையாது, எங்கள் நாட்டை கைப்பற்றுறதுன்னு கிடையாது, உங்கள் நாடான தெற்கு மலைப்பகுதியை கைப்பற்றுறது தான், வேணானா சொல்லிடுங்கப்பா நாங்களே சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ல, நம்ம சின்ன ராஜா சுதாங்கன் அப்போ எங்களால் சண்டை செய்ய முடியாதுன்னு நாங்கள் கூட என்ன சொல்கிறியான்னு கேட்க, மூலக்காரர் டே ராஜா நான் அப்படிலாம் சொல்லடா, நீயும் பெரிய ராஜா தான், ஆனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா நம்ம 2 நாடும் ஒன்றா சேர்ந்து போயிட்டா தான் வில்லனை ஜெயிக்க முடியும், அதுக்கு உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். ஆல்ரெடி வில்லனோட படை வீரர்கள் ஒரு போர் செஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க, எல்லாம் டயர்டாக இருப்பாங்க. அதே சமயம் இந்த இடத்துல கிளைமேட் சேஞ்ச் அடிக்கடி மாறுது, அது வில்லனுக்கு தெரியாது, பட் நமக்கு தெரியும், இதை வச்சியும் நம்ம வில்லனை தோற்கடிக்கலாம், நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சின்ன ராஜா மனசை கலைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்படி அவையில் இருக்கவங்கலாம் சின்ன ராஜா நமக்கு போர்லாம் வேணான்னு சொல்ல சின்ன ராஜா சுதாங்கன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் இந்த பக்கம் வில்லன் தன்னோட கப்பல் படையை கூட்டிகிட்டு இந்த சின்ன ராஜாவோட நாடான தெற்கு மலைப்பகுதிக்கு வந்துட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட அந்த கப்பற்படை இருக்குது. எப்பா 8 லட்சம் பேர்னா சும்மாவா? சின்ன ராஜா மனசை குழப்பியாச்சு. அடுத்ததாக ஒரு முக்கியமான ஆளுக்கிட்ட பேசணும்னு மூலக்காரர் அடுத்ததாக யார்கிட்ட போகிறாருன்னா நம்ம படத்தோட ஹீரோ கிட்ட தான் போகிறாரு. ஹீரோ எங்கே இருக்காருன்னா அந்த நாட்டோட தெற்கு பகுதியில் இருக்கார், எல்லையில் இருக்கார். அங்கே வந்து தன்னோட கப்பற்படை சேனைகளுக்கு தன்னோட கப்பல் படை தளபதி மூலியமாக சண்டை பயிற்சி கொடுத்துட்ருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம மூலக்காரர் வராப்பில். இப்போ போர்னா அதில் ஒரு வியூகம் வகிச்சு தான் சண்டை போடுவாங்க, அதாவது பிளானிங் பண்ணுவாங்க, இப்படி போய் அட்டாக் பண்ணலாம் அப்படி போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோவும் பறவை இறக வச்சு ஒரு வியூகம் வகிச்சு அதன் மூலியமாக எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. அதை பார்க்குற நம்ம மூலக்காரர் நல்ல வியூகம் தான், ஆனால் ரொம்ப பழமையானதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு காதில் தான் சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ காதில் கேட்டுடுது. அப்போ ஒரு புல்லாங்குழல் வாசிக்கிற சத்தம் கேட்குது. அதில் சண்டை போடுற எல்லா வீரர்களும் சண்டையை நிறுத்த சொல்கிறாரு நம்ம ஹீரோ. அப்புறமா அந்த புல்லாங்குழல் சத்தம் எங்கேருந்து வருதுன்னு கேட்கும்போது ஒரு மலை உச்சியிலேருந்து வருது. அங்கே போகிறாரு. அங்கே ஒரு சின்ன பையன் புல்லாங்குழல் வாசிட்டு இருக்கான். ஹீரோ அவங்ககிட்ட போய் அந்த புல்லாங்குழலை வாங்கி அதில் இருக்க துளைகளை 2 கீறி கொடுக்குறாப்புல. அந்த பையன் அதை வாங்கி வாசிக்கிறான். இப்போ சத்தம் ரொம்பவே நல்லா வருது. ஹீரோ இன்ட்ரடக்ஷன் இல்லையா, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணால் தான் அவங்க ஏற்றுப்பாங்க. ஹீரோவே அந்த புல்லாங்குழல் சத்தத்தை கேட்கும்போது சுற்றி இருக்கவங்க எல்லோரும் கேட்டு தான் ஆகணும், அதான ரூல்ஸு. அதால் எல்லாம் ஹீரோ கூட சேர்ந்து மெய் மறந்து அந்த புல்லாங்குழல் சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கீழே இறங்கி மறுபடியும் சண்டை பயிற்சி செய்கிற இடத்துக்கு வராரு. நம்ம ஹீரோ கிட்ட போய் மூலக்காரர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு.
ஹீரோ மூலக்காரர்கிட்ட நீங்கள் சண்டை போட்டு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம மூலக்காரர் இல்லைங்க நான்லாம் கத்தி தொட்டே பல வருஷம் ஆகுதுன்னு சொல்ல ஹீரோ அதால தான் இங்கே ரெக்கை வேகம் பழசுன்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்டுறாப்புல. நம்ம மூலக்காரர் ஆத்தி நம்ம அங்கே பேசுறது இவனுக்கு எப்படி கேட்டுச்சு, சாரி தளபதி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க ஹீரோவோட கப்பல் படை தளபதி இந்த பார் தம்பி வியூகம் பழசா புதுசான்றது முக்கியம் இல்லை, எப்படி சண்டை செய்கிறன்றது தான் முக்கியம்னு சொல்ல ஹீரோ தோ பார்ப்பா என்னோட கப்பற்படை தளபதி வந்து முன்னாடி கொள்ளையானா இருந்தான், இப்போ அவன் சரியான கோவக்காரனாக இருக்கான், பார்த்து நடந்துக்கோன்னு சொல்ல நம்ம மூலக்காரர் என்னடா ஒரு பேச்சுக்கு பழசுன்னு சொன்னதுக்கு இப்படி குத்துமாடா அப்படின்னு சொல்லிட்டு கப்பற்படை தளபதிக்கிட்டையும் சாரி கேட்குறாரு. அடுத்ததாக ஹீரோ நம்ம மூலக்காரரை அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஹீரோட ஒய்ஃப் படத்தோட ஹீரோயின் இருக்காங்க. அவங்க முன்னிலையில் ஹீரோ உட்காந்து வீணை மாதிரி ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாப்புல நம்ம மூலக்காரர்கிட்ட வாசிக்க சொல்லி 2 பேரும் அந்த வீணையோட மியூசிக்லேயே பேசிக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் வில்லன் ஹீரோட ஒய்ஃப் ஹீரோயின் ஃபோட்டோவை வரைஞ்சி வச்சு அதை பார்த்து ஹீரோவை போட்டு தள்ளி அவனோட அந்த தெற்கு மலையை கைப்பற்றதுக்கு அப்புறம் இவளை தான் நான் கைப்பற்றுவேன், இதுதான் என்னோட குறிக்கோள்னு வில்லன் சொல்கிறாப்புல. அப்போ வழக்கம் போல் எல்லா புராதன கதைகளில் வர மாதிரி இந்த ஹிஸ்டாரிக்கல் மூவியும் பொண்ணை வச்சு தான் போல் இந்த சண்டையும். ஆனால் இந்த விஷயம் வில்லனோட தம்பிக்கு பிடிக்கல. இந்த பக்கம் ஹீரோவும் மூலக்காரரும் இசையால் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக அந்த பேச்சுவார்த்தை முடியுது. நம்ம மூலக்காரர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. கூட இருக்கிறவர் என்னங்க நீங்கள் அவர்கிட்ட எதையுமே கேட்காம வந்துட்டீங்கன்னு கேட்க நம்ம மூலக்காரர் அதான் அவரோட இசையிலேயே போருக்கு தயார்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறாரு. இப்படி சொன்னாதான்ப்பா நமக்கு தெரியும் ரைட்டு. அடுத்த நாள் காலையில் ஹீரோயினும் ஹீரோவும் அவங்க வீட்டில் இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த சண்டைலாம் இல்லாமல் தடுத்துடலாமேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ இல்லைம்மா வில்லன் மட்டும் நம்ம கொண்டுட்டோன்னு வச்சுக்கோ சண்டையே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே இருக்க எல்லா வெள்ளை துணிகள்லையும் சாந்தி சாந்தின்னு எழுதுகிறாங்க. அந்த காலத்தில் பேப்பரை கண்டுபிடிக்கல, அதுக்கு பதிலாக துணியில் தான் பேப்பராக பயன்படுத்துவாங்க. அதனால தான் இந்த இடத்துல ஹீரோயின் வந்து பேப்பருக்கு பதிலாக துணியில் எழுதுகிறாங்க. ஹீரோ எதுக்கு இப்படி எழுதுறேன்னு கேட்க ஹீரோயின் அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு விஷயம் என் வயிற்றில் காது வச்சு என்ன சத்தம் கேட்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ மழை டைம், ஹீரோவுக்கு மழை பெய்கிற சத்தம் தான் கேட்குது. அதால் ஹீரோ அப்படியே ரொமான்டிக்காக பாட்டு பாடி அன்றைக்கி ஜாலியாக நைட்டாக கழிக்கிறாப்புல. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ நாட்டோட மன்னர் தன்னோட வாளை எடுத்து பார்த்துட்ருக்காரு. வில்லனை பற்றியும் மூலக்காரர் சொன்னதை பற்றியும் யோசித்து ஃபைனலாக ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதை அனௌன்ஸ் பண்ண நம்ம ஹீரோ அண்டு தன்னோட குறுநில மன்னர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லாரையும் கூப்பிட்டு நான் வில்லனுக்கு எதிராக போர் செய்ய போகிறேன், என்னோட படைக்கு ஹீரோ தான் தலைமை தாங்குவார், அவர் சொல்கிறத கேட்டு எல்லாரும் நடக்கணும்னு சொல்லி ஹீரோ கிட்ட தன்னோட வாளை கொடுக்குறாரு. ஹீரோ தன்னோட ராஜா கிட்ட இருந்து வாளை வாங்கிட்டு தன்னோட பக்கத்து நாட்டு மன்னர் வில்லன் ஃபஸ்ட்டு அடித்தான் இல்லையா சத்தியவர்மன், அவரை பார்க்கறதுக்கு போகிறாரு. ஹீரோ கூட மூலக்காரர் அப்புறம் இன்னொருத்தர் எல்லாம் கிளம்புறாங்க. அப்போ இந்த நாட்டோட இளவரசி அதாவது மன்னரோட தங்கச்சி நானும் உங்கள் கூட போர் செய்ய வரேன் அப்படின்னு நிற்கிறாங்க. ஹீரோ எப்படியோ அவங்கள கழட்டி விட்டுட்டு பக்கத்து நாட்டு மன்னரை பார்க்க போகிறாரு. அங்கேயும் இருக்கிற இடத்த வச்சியும் பொருளை வச்சியும் போருக்கு ஒத்திகை பார்த்துட்ருக்காங்க. ஹீரோ போய் மன்னர் சத்தியவர்மன் கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிறாப்புல. அதுக்கப்புறம் எல்லாம் மொத்தமாக எத்தனை பேர் இருக்கோம், வில்லனுக்கு எதிராக சண்டை போட இத்தனை நாள் போதுமா போதாதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த இடமே அம்மளி துளியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ எல்லாம் ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம்னு சொல்லி அந்த சலசலப்பை நிறுத்தி வைக்கிறாரு. ஸோ இப்போ போருக்கு தயாராகியாச்சு. ஹீரோ நாட்டோட மன்னர் வில்லனுக்கு ஒரு ஓலை மூலயமா கடிதம் அனுப்புகிறாரு. ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை. பட் வில்லன் புரிஞ்சுக்கிட்டான், அதான் சண்டை போட கப்பல்லாம் தூக்கின்னு வந்துட்டல்ல, இனி எதுக்கு பேச்சுவார்த்தை, வா சண்டை போடலான்னு அவன் வந்து எனக்கு சிம்பாலிக்காக சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் புரிஞ்சுக்கிறாரு. அந்த ஓலையை கொண்டு வந்த ஆளோட தலையை வெட்டி அனுப்புங்கன்னு சொல்லிடுறான். அவன் என்னடா பாவம் பண்ணான், அவனுக்கு நியூஸை தானடா கொண்டு வந்து கொடுத்தான். வில்லன் சொன்ன மாதிரியே அவன் தலையை வெட்டி ஹீரோ கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அடுத்த நாள் காலையில் செத்து போனால் அந்த ஆளுக்கு அந்த அப்பாவி மனுஷனுக்கு எல்லாம் அஞ்சலி செலுத்துகிறாங்க. இப்போ வில்லன் போக ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா அவன் எந்த நேரம் வேணால் தாக்குவான். நாளைக்கு காலையில் இல்லைன்னா இன்றைக்கி நைட்டை கூட அவன் தாக்கலாம். அதால் எல்லாம் ரெடியாக இருங்க. வில்லனோட இலக்கு எதை அடையிறதுன்னு நமக்கு தெரியல, அந்த மலையை அடையிறது தான். ஆனால் அவன் எந்த படையை வச்சு அடைப்படுவான், அவனோட கப்பற்படையும் ஸ்ட்ராங்கு, தரைப்படையும் ஸ்ட்ராங்கு, அவன் எதில் வேணால் அட்டாக் பண்ணலாம். அதால் எல்லாம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த பக்கம் நம்ம வில்லன் இன்றைக்கி நைட்டு நம்ம அவங்களை அட்டாக் பண்ணுறோம், அதே மாதிரி நம்ம கப்பல் படையை வச்சு தான் அவங்க அட்டாக் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் நம்ம தரைப்படையை வச்சு அட்டாக் பண்ணுவோம், எல்லாம் ரெடியாக இருங்க, வாங்க போருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதே மாதிரி இங்கே மூலக்காரர் வந்து ஹீரோ கிட்ட நம்ம ஆமையை வச்சு ஒரு வியூகம் சொல்கிறாரு. ஹீரோ ஓகே இது ரொம்ப பழசாக இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம், எல்லா வகையிலையும் நாமளும் ரெடியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போருக்கு தயாராகிறாங்க. வில்லனோட படை ஒரு இடத்துல இருந்து கப்பற்படை பாதி, அப்புறமா சைடில் வந்து தரைப்படை பாதின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரியுது. வில்லனோட தரைப்படை ஹீரோ நாட்டுக்குள்ளே எப்படியாவது நுழைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கு. அவங்க வர வழியில் ஒரு ஆமை இருக்குது. வில்லனோட சிப்பாய் ஒருத்தன் போய் சுற்றி யாராவது இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறான். அப்போ ஹீரோ நாட்டோட இளவரசி நம்ம மன்னரோட தங்கை அவங்களோட பெண்கள் படையை வச்சு வில்லனோட தரைப்படையை அட்டாக் பண்ணிவிட்டு வேறு வழியில் போக ஆரம்பிக்கிறாங்க. கேவலம் பொண்ணுங்கிட்ட நம்ம அடி வாங்கிட்டோமேன்னு வில்லனோட தரைப்படை தளபதி தன்னோட படையை கூட்டிகிட்டு அந்த பெண்கள் படையை துரத்திட்டு போகிறாங்க. அந்த பெண்கள் படை எல்லாரோட குதிரை பின்னாடியும் தென்னங்கீத்து இருக்குது. அது மண்ணை கிளறி விட்டுட்டே இவங்க போகிற வழி எல்லாத்துலேயும் புழுதியை கிளப்பி விட்டுது. அதனால வில்லனோட படைக்கு
கண்ணு தெரியாமல் போகுது. குத்து மதிப்பாக அவங்க ஒரு இடத்துல அப்படியே அவங்கள துரத்திட்டே போயிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் இளவரசி அவங்க படையும் போய் ஒரு இடத்துல பிரிகிறாங்க. இந்த வில்லன் படை போய் நேராக ஹீரோ படைக்கிட்ட மாட்டி அவங்களோட வியூகத்துக்குள்ளே சிக்கிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ ஒரு பயங்கரமான வியூகத்தை பிளான் பண்ணி வில்லனோட தரைப்படையை சுற்றி வளைச்சி எல்லாரையும் கொல்றாப்புல. ஆனால் மீதி இருக்க கொஞ்சம் பேர் ஒரு வியூகத்தை வகுத்து அதுக்குள்ளே போய் ஹீரோவோட படையை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் ஹீரோ களத்தில் இறங்கி எல்லாருக்கூடையும் சேர்ந்து சண்டை போடுறாரு. முக்கால்வாசி பேர் கொன்னாச்சு. வில்லனோட தரைப்படையை தளபதியும் ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறாரு. ஹீரோ அவனுக்கு உயிர் பிச்சை போட்டு துரத்தி விடுறான். இப்போ வில்லனுக்கு எதிராக முதல் போரில் ஹீரோ வெற்றி அடைகிறாரு. வில்லனோட ஆளுங்க தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த பக்கம் வில்லனோட கப்பற்படை போருக்கு தயாராகி ஹீரோ நாட்டோட எல்லைக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ ஹீரோ அங்கே கிளம்பி போகிறாரு. வில்லனுக்கு தன்னோட தரைப்படை தோத்தத விஷயம் தெரிய வருது. இருந்தாலும் வில்லன் யாரும் பேனிக் ஆக வேண்டாம், இது சின்ன பின்னடைவு தான். இருந்தாலும் நம்ம ஹீரோ தரைப்படையை வந்து காலி பண்ணிட்டாப்புல. அதை வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து தான் மூவ் பண்ணணும். நம்ம கப்பல் படை வீரர்கள்லாம் கொஞ்சம் டயர்டாக வேறு இருக்காங்க. அதனால் நாம் இப்போ சண்டை போட வேணாம், கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்து தேவைப்படுது. அதால் இந்த தெற்கு மலைக்கு எதிரில் இருக்க மலையில் நங்கூரம் பாய்ச்சி நம்ம காத்திருப்போம். நேரம் வரும்போது அட்டாக் பண்ணலான்னு வில்லன் அந்த அவங்கள ஆளுங்க படைங்க எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோ எல்லைக்குள்ளே வந்து ஹீரோ இருக்க தெற்கு மலைக்கு ஆப்போசிட்டில் கூடாரங்கள் போட்டு தங்குறாங்க. ஹீரோ வந்து நம்ம மூலக்காரர் எல்லாம் வந்து தெற்கு மலைக்கு வந்து சேர்றாங்க. வந்து பார்த்தா வில்லனோட படைங்க எதிர இருக்க மலையில் நங்கூரம் போச்சு நிற்கிறாங்க. இவங்ககிட்ட தான் இவ்வளோ கப்பற்படை இருக்கே, அப்படியே நம்மளை வந்து தரைப்படை வச்சு தாக்க ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க ஹீரோ அவன் நம்ம பலத்தை செக் பண்ணால் இன்னும் நம்ம அவன் பலத்தை நம்ம பார்க்கல, அவன் காமிக்கிற வரை நாம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்துட்ருக்காங்க. ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. ஹீரோ ரெஸ்ட் எடுக்க ஹீரோயின் கிட்ட போகிறாப்புல. ஹீரோக்கு சண்டை போட்டதெல்லாம் அடிபட்டிருக்கும். அதுக்கு ஹீரோயின் மருந்து போட்டுட்டு எனக்கு என்னவோ வில்லன் வந்து மோசமானவனா தெரியலன்னு சொல்கிறாங்க. ஹீரோ நீ நினைக்கிற மாதிரிலாம் அவன் கிடையாது, அவன் ரொம்பவே பயங்கரமானவன் சொல்கிறாரு. அப்படியே ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சிங்கிளாக இருக்க நம்ம வில்லன் டான்ஸ் ஆடுற பொண்ணுங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதில் ஒரு பொண்ணு லைட்டாக ஹீரோயின் ஜாடையில் இருக்காங்க. அவங்கள பார்த்து அப்படியே மெய் மறந்து நிற்கிறாப்புல. அடுத்த நாள் காலையில் விடியுது. ஹீரோ மூலக்காரர்கிட்ட வில்லன் என்ன தான் பிளான் பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம மூலக்காரர் இப்போ அவன் என்ன பிளான் பண்ணான்னு தெரியணும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு புறா வர வச்சு அது காலில் ஒரு ஓலையை கட்டி வில்லனுக்கு இடத்துக்கு அனுப்புறாரு. அங்கே யாருப்பா இருக்கான்னு கேட்டால் வில்லனோட படையில் ஒற்றனாக இருக்கிறது நம்ம இளவரசி. செம்ம தைரியமில் நேராக அந்த புறா நம்ம இளவரசி கிட்ட வருது. அவங்க அதை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர்றாங்க. இங்கே வில்லன் படை எல்லாம் பாதி பேர் போருக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீதி இருக்க கொஞ்சம் பேர் வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட செயல்திறனை அதிகமாக்கும்னு சொல்லிட்டு வில்லன் தான் பிளான் பண்ணியிருப்பாரு. அதே சமயம் வில்லன் படையில் சில பேருக்கு ஒரு நோய் பரவிட்டு இருக்கும். அதால் பல பேர் இறந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் இளவரசி பார்த்து வச்சுருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோ வால் பயிற்சி செஞ்சிட்ருப்பாரு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஹீரோக்காக டீ போட்டுட்ருப்பாங்க. எப்படின்னா ஹீரோயின் ஒன்று சொல்ல ஹீரோ அதுக்கேற்ற மாதிரி சண்டை போடுவார். இங்கே வில்லனும் அவங்க ஆளுங்களும் உட்காந்து ஃபுட்பால் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போ வில்லன் வந்து ஹீரோ எப்படி இப்படிலாம் பண்ணுவான், என்ன மாதிரிலாம் அட்டாக் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வில்லனோட மருத்துவர் வந்து இந்த மாதிரி நம்ம வீரர்களுக்கு ஒரு நோய் பரவிட்டு இருக்கு, அதை காப்பாற்றணும் குணப்படுத்தணும்னா பல நாட்கள் ஆகும். இது வரைக்கும் 100 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. இவங்களை புதைச்சா அந்த நோய் வந்து எல்லாருக்கும் பரவிடும், அதால் எரிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. வில்லன் இல்லை வேணாம் யார் பாடியும் எரிக்க வேணாம், எல்லாத்தையும் ஒரு படகுல வச்சு ஹீரோவுக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை அங்கே இருக்க இளவரசி நம்ம மூலக்காரருக்கு புறா மூலியமாக தெரியப்படுத்துகிறாங்க. ஆனால் புறா வர்றதுக்கு முன்னாடியே நோய் வந்து இறந்து போனவங்க உடல் எல்லாம் ஹீரோவோட இடத்துக்கு வந்து சேருது. ஹீரோவோட படை வீரர்கள் எல்லாம் அந்த இறந்து போன படை வீரர்கள் உடல் மேலே இருக்க ஆயுதங்களை எடுக்கிறதுக்காக போய் அவங்கள தொடராங்க. அந்த இடத்துக்கு நம்ம மூலக்காரர் வந்து யாரும் தொடாதீங்க, இவங்கெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் துரத்தி விடுறாரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வர மூலக்காரர் இந்த விஷயத்தை சொல்லி இந்த நோய்வாய்ப்பட்ட உடல்கள் வந்து தொட்டுறது தப்பு, இது தொட்டவங்க எல்லாரையும் நான் தனிமைப்படுத்தி வச்சுருக்கோம், நோய் பரவாமல் இருக்கணும்னா நாம் வந்து இந்த உடல்களை எரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அன்றைக்கி நைட்டு ஹீரோ எல்லா வீரர்களோட உடலையும் எரிச்சிடுறாரு. தன்னோட நாட்டு படையில் கொஞ்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமல் வில்லன் எல்லார் கூடயும் சேர்ந்து சரக்கடிச்சிட்டு ஹீரோவை வின் பண்ணுவேன்னு கவிதை பாடிட்டு இருக்கான். பிளேடி பர்கர். அடுத்த நாள் காலையில் விடியுது. ஹீரோ படையில் இருக்க பல பேருக்கு நோய் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி இவங்க படை சின்னது, இதில் இது வேறையாங்கிற மாதிரி எல்லாம் நடக்க எல்லா வீரர்களுக்கும் ட்ரீட்மெண்ட் நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோயினும் இறங்கி ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாட்டோட மன்னர் உட்பட தான் பங்குக்கு இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்ன ட்விஸ்ட் ஆகுதுன்னா ஹீரோ அண்ட் அவங்க மன்னர் போருக்கு வர சொல்லி கூப்பிட்டது வந்து அந்த பக்கத்து நாட்டு மன்னர்கள் சத்தியவர்மன் தான். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் கிளம்புறவங்க ஆல்ரெடி எங்கள் ஆளுங்க கம்மியாக தான் இருக்காங்க, இப்போ பல பேருக்கு வந்து நோய் வந்துருச்சு, மீதி இருக்கவங்கள செத்து போயிட்டு அவ்வளோதாங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோவோட மன்னர் என்னையா விளையாடுறியா, நீங்கள் தானே எங்களை போர் கூப்பிட்டீங்க, இப்போ நீங்கள் போறீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்க நம்ம மூலக்காரரும் அதே கேள்வி கேட்குறாரு. மன்னர் இல்லைப்பா என் நிலைமை அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாரு.
இப்போ நம்ம ஹீரோ படையில் நோய்வாய்ப்பட்டு இருந்த கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க. ஹீரோ கூட படையில் இருந்த பக்கத்து நாட்டு மன்னர் சத்தியவர்மனும் போருக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நம்ம ஹீரோட படை ரொம்பவே சின்னதாகிடுச்சு. அவ்வளோ பெரிய படைபலம் வச்சுருக்க வில்லனை நம்ம ஹீரோ எப்படி எதிர்க்க போகிறாரு, என்னென்னலாம் நடக்க போகுது, நம்ம ஹீரோ இந்த போரில் ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.